பல தகவல்களை இனிய தமிழில் அழகாக தொகுத்து நமக்காக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். 1950க்கும் 60க்கும் இடைப்பட்ட காலம் தமிழ் திரையுலகில் வசனம் கொடிகட்டி பறந்த காலம். பராசக்தி, மனோகரா, மகாதேவி, சிவகங்கை சீமை, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று எந்த படத்திற்கு போய் அமர்ந்தாலும் அனல் பறக்கும் வசனங்களை கேட்க முடியும். வசனங்களை கேட்பதற்காகவே ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு வந்த காலம். ஆனால் அதற்கு பிறகு 1957இல் ஒரு புதிய இளைஞர் திரைப்பட இயக்குனராகி ஒரு படத்தை வெளியிட்டார். அந்த படத்திற்கு பெயர் கல்யாண பரிசு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் என்று பெயர். அவர் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து வந்தவர். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் சித்தாமூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து திரையுலகிற்கு வந்தவர். ஆனால் அவருடைய படமாக்குகிற அந்த விதம், ஆற்றல், காட்சி இவையெல்லாம் ஒரு புதிய போக்கை உருவாக்கின என்று சொல்லலாம். தமிழ் திரைப்பட வரலாற்றை நாம் இப்படி பார்க்கலாம். 50களுக்கு முன்னால் முழுக்க முழுக்க பாடல்களால் தமிழ் திரைப்படங்கள் நிரம்பியிருந்தன. எம்கேடி பாகவதர் காலமெல்லாம் ஒரு படத்தில் 30-32 பாடல்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டன. ஆனால் பாடல்களிலிருந்து வசனத்தை நோக்கி தமிழ் திரைப்படம் நகர்ந்தது. வசனத்திலிருந்து காட்சிகளை நோக்கி நகர்த்தியவர் என்று ஸ்ரீதரை சொல்லலாம். திரைப்பட இயக்குனராக ஸ்ரீதரும், அவருக்கு ஒளிப்பதிவாளராக இருந்த வின்சென்ட் என்கிற அந்த ஒளிப்பதிவாளரும் தமிழ் திரையுலகில் புதிய கோணங்கள், காட்சிப்படுத்துகிற விதங்களில் புதிய உத்திகள் என்பனவற்றை கொண்டு வந்தார்கள். சரியாக சொன்னால் திரைப்படம் என்பது ஒரு கட்புல ஊடகம், ஒரு விஷுவல் மீடியா என்கிற உண்மையை அழுத்தமாக பதித்தவர் என்று கூட ஸ்ரீதரை சொல்லலாம். அவர் 1933 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். அவர் 2008 உடல் நலமில்லாமல் இறந்து போனார். இடைப்பட்ட காலங்களில் 1957 இருந்து ஏறத்தாழ 90களின் இறுதி வரையில் அவருடைய படங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன. குறிப்பிடத்தக்க சில படங்கள் மறக்க முடியாத தமிழ் திரைப்பட உலகின் வரலாற்றில் மைல்கல்லாக அவை அமைந்தன. கல்யாண பரிசு, நெஞ்சிலோர் ஆலயம், காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்களை விட்டுவிட்டு தமிழ் திரையுலகத்தினுடைய தொடர்ச்சியை யாரும் கூறிவிட முடியாது. இந்த படங்களெல்லாம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன என்றால், நெஞ்சிலோர் ஆலயம் என்கிற ஒரு படம் ஒரு சோதனையாக எடுக்கப்பட்ட படம் என்று கூட சொல்லலாம். ஒரு மருத்துவமனையிலேயே படம் முழுவதும் நகரும். 3 பாத்திரங்கள், ஒரே இடம், 3 பாத்திரங்கள். இதை எப்படி மக்கள் தொடர்ந்து திரையரங்கிலே அமர்ந்து பார்ப்பார்கள் என்கிற ஒரு சந்தேகம் படம் வெளிவருவதற்கு முன்னால் இருந்தது. அதனை விலைக்கு வாங்குவதற்கு கூட தயங்கி இருக்கிறார்கள். ஆனால் படம் வெளிவந்ததற்கு பிறகு வேறு எந்த படமும் பெறாத வெற்றியை அது பெற்றது. அதற்கு பிறகு அதே படம் தில் ஏக் மந்திர் என்று இந்தியிலே எடுக்கப்பட்டு இந்தியிலேயும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றது. தமிழில் வெற்றி பெற்ற அவருடைய 3 திரைப்படங்கள் கல்யாண பரிசானாலும், காதலிக்க நேரமில்லை, நெஞ்சிலோர் ஆலயம், 3 படங்களுமே இந்தியிலும் பெரிய வெற்றியை பெற்றன. அது மட்டுமல்லாமல் அரங்குகளுக்குள் மட்டுமே எடுத்து கொண்டிருந்த படத்தை வெளிப்புறங்களுக்கு கொண்டு போனதிலும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதற்கு பின்னால் கிராமங்களுக்கு படங்கள் நகர்ந்தது என்பது 70களின் இறுதியிலே தான். அப்படி இல்லாமல் ஸ்ரீதரினுடைய ஊட்டி வரை உறவு, அப்போதெல்லாம் ஊட்டியிலே போய் படம் எடுப்பதே ஏதேனும் ஒரு பாடல் காட்சி தான் படத்திலே வரும். ஆனால் படத்தினுடைய பெரும்பகுதி ஊட்டியிலே எடுக்கப்பட்டது. அந்த படம்தான் ஊட்டி வரை உறவு. அதனையும் தாண்டி ஸ்ரீதர் செய்த இன்னொரு பெரிய புதுமை என்ன என்றால், உலக நாடுகளுக்கெல்லாம் போய் படம் எடுத்து கொண்டு வந்தார். அந்த படத்துக்கு சிவந்த மண் என்று பெயர். அந்த சிவந்த மண் படம் உலக நாடுகளில் பல பகுதிகளை முதலாக கொண்டு வந்து நிறுத்திற்று. அன்றைக்கு அந்த காலகட்டங்களில் 50களில் வண்ணப்படங்கள் என்பதே இல்லை. 60களிலே தான் அவை தொடங்குகின்றன. 50களிலே வண்ணப்படம் என்று சொன்னால்
பகுதி கலரில் என்று விளம்பரம் செய்வார்கள். ஏதேனும் ஒரு பாட்டு அல்லது ஒரு 20 நிமிடம் வண்ணத்திலே ஓடும். அது கேவா கலர், ஈஸ்ட்மன் கலர் என்றெல்லாம் விளம்பரங்கள் செய்யப்படும். 60களுக்கு பிறகு வண்ணப்படங்கள் வந்தன. 80களுக்கு பிறகு கருப்பு வெள்ளை படங்கள் காணாமல் போய்விட்டன. அனைத்தும் வண்ணப்படங்கள். எனவே அன்றைக்கு கருப்பு வெள்ளை படங்கள் கூடுதலாக இருந்த நேரத்தில் வண்ணத்தில் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் போய் படம் எடுத்த பெருமை ஸ்ரீதரைத்தான் சாரும். ஏறத்தாழ 60 படங்களை தமிழ், தெலுங்கு, இந்தி என்கிற 3 மொழிகளிலுமாக சேர்த்து மிக பெரும்பான்மையாக தமிழில் 60 படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். தொடர்ந்து சின்ன படங்களில் தொடங்கி மிகப்பெரிய கதாநாயகர்களை வைத்தும் அவர் படங்களை வெளியிட்டிருக்கிறார். அன்றைக்கு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய நடிகர்களாக கருதப்பட்ட சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் 2 பேரையும் வைத்து அவர் திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அவருடைய நகைச்சுவை படமான காதலிக்க நேரமில்லை என்கிற படம் இன்றைக்கு பார்க்கிற போதும் சிரிக்க வைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய வெற்றியினுடைய அடையாளம். அவர் திரையுலகிற்கு வந்த அந்த காலகட்டத்தில் கதையை அடித்தளமாக கொண்டு, நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல வசனங்களை மையமாக கொண்டிருந்த படங்கள் பிறகு கதையை மையமாக கொண்டு குடும்ப உறவுகள், அண்ணன் தங்கை பாசம், அங்கே இருக்கிற சிக்கல்கள் இவற்றை வைத்து பீம்சிங் என்கிற பெரிய திரைப்பட இயக்குனர், பல வெற்றிகளை பெற்றவர். பா என்கிற எழுத்திலே தொடங்கினால் அந்த படம் பீம்சிங்கினுடையது. அந்த படம் கண்டிப்பாக 100 நாள் ஓடும் என்கிற அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்த காலகட்டத்தில் கதையை கூட பெரிதாக நாம் நம்பாமல் காட்சிகளை, கோணங்களை, ஒளிப்பதிவை பெரிதாக நம்பி பாடல்களை சிறப்பாக கொண்டு வந்த பெருமை ஸ்ரீதரை சாரும். ஸ்ரீதரினுடைய திரைப்படங்கள் என்று சொன்னால் அந்த படங்களில் ஒரு பாடல் கூட சோடை போகாது என்பது இன்னொரு செய்தி. எனவே காட்சிகளையும் பாடல்களையும் முதன்மையாக வைத்து படங்களை இயக்கி தமிழில் இன்னொரு புதிய கோணத்தை, தமிழ் திரையுலகம் ஒரு புதிய தளத்திற்கு வருவதற்கான வேலைகளை செய்தவர் ஸ்ரீதர் தான். ஆகையினாலே அன்றைக்கு கதாநாயகர்களை நம்பி, கதையை நம்பி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. இன்றைக்கு இருப்பதைப் போல யார் வேண்டுமானாலும் அன்றைக்கு கதாநாயகனாக நடிக்க முடியாது. குறிப்பிட்ட முகங்களை தவிர மற்றவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல், கதையை கூட நம்பாமல், கதாநாயகர்களை நம்பாமல், காட்சிகளை நம்பி, பாடல்களை நம்பி மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழுக்கு தந்த திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதரின் பிறந்த நாள் ஜூலை 22.